வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் 10,000 ரூபா இருந்ததுன்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேள்வியை நான் தொடர்ந்து நிராகரிச்சுட்டு வந்திருக்கேன். பல பேட்டிகளில் என்னை கேட்பாங்க, 10,000 ரூபா இருந்தால் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க, 1 லட்ச ரூபா இருந்தால் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. பட் இந்த தொகையின் அடிப்படையில் முதலீடு பண்ணுவதை நான் விரும்புவது கிடையாது. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம சில அசம்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இந்த 10,000 எப்படி முதலீடு பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்ட்டில் உங்களுடைய சுச்சுவேஷன் சொன்னீங்கன்னா அதோட அலோகேஷன்ஸையும் நம்ம வரும் வாரங்களில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 10,000க்கான அசம்ஷன் எனக்கு என்னவா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவர்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டை முழுவதுமாக சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த எமர்ஜென்சி ஃபண்டில் 50% லிக்விட் ஃபண்ட்ஸ்லையும் 50% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டெட் ஃபண்ட்ஸ்லையும் வச்சுருக்காங்க, ஷார்ட் டேர்ம் டெப்பில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது முதல் அசம்ஷன். அடுத்த அசம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு இமிடியேட் கோல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இமிடியேட் கோல்னா 5 வருடத்துக்கு உள்ளே எந்த ஒரு கோலுமே இல்லை. கல்யாண காட்சி எதுவுமே அவங்க வைக்க போகிறதில்ல, வீடு எதுவுமே கட்ட போகிறதில்ல, கார் எதுவுமே வாங்க போகிறதில்ல, இப்படி உடனடி திட்டங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது 2வது அசம்ஷன். 3வது அசம்ஷன் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியாது, ஆனால் தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அசம்ஷனை எடுத்துக்கலாம். 4வது கடைசி அசம்ஷன் என்ன அப்படின்னா, இவர்களுக்கு தங்கத்தின் மேலே அதீத ஆசை இருக்குது, அதை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 அசம்ஷனுக்கு இந்த 10,000 நம்ம எப்படி அலோகேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 10,000 ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் நம்ம எதை பற்றி எடுக்கணும்னா, அந்த 10,000 முதல்ல கோல்டுக்கும் சில்வரையும் சேர்த்துக்கலாம். இப்போ கோல்டை விட அதிகமாக சில்வர் தான் உயர்ந்துட்டுருக்கு. ஸோ சில்வரையும் சேர்த்துக்கலாம். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, கோல்டு ஆகட்டும், சில்வர் ஆகட்டும், இதெல்லாம் சேஃப் ஹேவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் கேஷ் ஃப்ளோ கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் இதை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இது ஒரு சேஃப் ஹேவன், நம்ம தவிர்க்கவே முடியாத ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுத்தையுமே நம்ம அப்படி சொல்லலாம். நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் உலக நிதி ஆலோசகர்கள் சொல்கிறபடி 10% இதுக்கு எடுத்து வைக்கலாம். 10,000ல் 1,000 ரூபாவை நம்ம இதுக்கு எடுத்து வைக்கலாம். இந்திய சூழலில் தங்கம் பெரிய அளவில் பங்காற்றுது அப்படிங்கிறக்காக 20% நம்ம எடுத்து வைக்கலாம். அதாவது 10,000ல் 2,000 நாம் இதுக்கு ஒதுக்கி வைத்து கொள்வோம். நம்ம இந்த 10,000 தான் நாமினல் வேல்யூவாக பார்க்கலாம். எல்லா அசட் கிளாஸையும் நம்ம இந்த 10,000 தான் பிரிக்க போகிறோம். அப்படி 20% நம்ம எடுத்து வச்சுட்டோம். 2,000 நீங்கள் கோல்டுக்கு ஒரு 1,000 ரூபா போட்டு வைக்கலாம், சில்வருக்கு ஒரு 1,000 ரூபா போட்டு வைக்கலாம். ஸோ இது பாயிண்ட் நம்பர் 1. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஏஜ் என்னன்னு கணக்கிட்டு அதை நம்ம டெட் ஃபண்ட்ஸில் தான் வைக்கணும். டெட் ஃபண்ட்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா, பாண்டில் முதலீடு பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால வலாட்டாலிட்டி இருக்காது. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற வலாட்டாலிட்டி இருக்காது அப்படிங்கிற அளவில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் இந்த 10,000ல் ஏஜ், இப்போ உங்களுடைய ஏஜ் ஒரு 30ன்னு வச்சுக்கலாம். 30%, அதாவது 3,000 நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதன் பிறகு தான் மீதி இருக்கிற 30 போயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு 20 தங்கத்துக்கு ஒதுக்கிட்டோம். மீதி இருப்பது பார்த்திங்க அப்படின்னா 5,000 ரூபா இருக்குது. இந்த 5,000 ரூபாயை மட்டும்தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும். ஷேர் மார்க்கெட் தெரியல அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டிக்கு கொண்டு வரணும். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் ஆர்வம் இருக்குது, கற்றுக்கணும் அப்படின்னா இந்த 5,000லேருந்து 10% மட்டும், அதாவது 500 ரூபா மட்டும் நீங்கள் மாதந்தோறும் ஷேர் மார்க்கெட்டுக்கு கொண்டு அதை கற்றுக்கொள்ளலாம். அல்டிமேட்டாக நம்ம வர வேண்டிய இடம் ஷேர் மார்க்கெட் தான். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஈடுபட்டால் மட்டும்தான் இந்திய பொருளாதாரத்துடன் உங்கள் முதலீட்டை நீங்கள் இணைக்கிறீங்க. அப்படி இந்திய பொருளாதாரத்துடன் இணைக்கும் போது தான் பொருளாதாரம் வளரும் போது உங்களுடைய முதலீடு பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் தான் அல்டிமேட்டாக முதலீடு பண்ணணும். ஆனால் நமக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அப்படிங்கிற போது நாம் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி, க்ரோத் ஃபண்ட்ஸ், அதுவும் ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அதை ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்து முதலீடு பண்ணுவதால் அதில் சில சார்ஜஸ்லாம் வரும். அப்படிங்கிற அடிப்படையில்
ஷேர் மார்க்கெட்டை கற்றுக்கொள்வதற்காக இந்த 5000 ஒரு 500 எடுத்து மாதந்தோறும் நம்ம வந்து பழகணும். ஸோ நம்மளுடைய அலோகேஷன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கணும். அதாவது 10,000 ரூபாய் உங்ககிட்ட இருந்ததுன்னா 2,000 ரூபா நீங்கள் வந்து கோல்டு அண்ட் சில்வரில் போடுங்க. மீதி 30 வயதுன்னு நம்ம அந்த ஒரு அசம்ஷன் 5வது அசம்ஷனை கொஞ்சம் லேட்டாக எடுத்தோம். ஸோ மீதி அந்த 3000 வந்து ஏஜை கணக்கு பண்ணி டெட் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்கள். அதன் பிறகு 5000 வந்து நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் ஒரு அந்த 5000 ஒரு 4,500 மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் போடுங்க. 500 வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு பழகுங்க. நீங்கள் கற்றுக்கொள்ள இந்த பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. முதல்ல வந்து நீங்கள் 10% லைக் 10% போடுறீங்க, அப்புறம் 20% ஒரு 1000 ரூபா போட்டு பழகுங்கன்னு இல்லை, அதுக்கு அப்போவே கற்றுப்பீங்க. முழு கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சுன்னா இந்த 5000 நீங்கள் வந்து நேரடி ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய அலோகேஷனாக இருக்கும் 10,000 ரூபாய்க்கு. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை உங்கள் சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற அலோகேஷன்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஒரே ஒரு போனஸ் கண்டென்ட் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு விடைபெறுறேன். போனஸ் கண்டென்ட் என்ன அப்படின்னா, நாம் இந்த 10,000 முதலீடாக தான் பார்க்குறோம். இதை தவிர்த்து நம்மளுடைய ரிட்டனை வந்து அப்படியே டபுள் பண்ணுற ஒரு தந்திரமும் இருக்குது. அதுதான் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய வருடாந்திர செலவுகளை கணக்கிட்டு மாதந்தோறும் அந்த பணத்தை வந்து நம்ம எஸ்ஐபி மூலமாக லிக்விட் ஃபண்ட்ஸுக்கு அனுப்பி வச்சிடணும். எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வந்து 1,20,000 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க வருடம். நீங்கள் மாதந்தோறும் 10,000 ரூபாவை எஸ்ஐபி முறையில் லிக்விட் ஃபண்ட்ஸுக்கு அனுப்பி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 6% இன்ட்ரெஸ்ட் ரேட் மாதிரி கிடைக்கும், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்கும். இதே பணத்தை நீங்கள் வந்து பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா 2.5%, 3% தான் கிடைக்கும். ஸோ அதாவது ஒரு 100% இம்மிடியேட்டாக நீங்கள் இது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, பார்க்கிங் தான். பணத்தை இங்கே வைக்கிறதுக்கு பதிலாக அங்கே வச்சிங்கன்னா இம்மிடியேட்டாக 100% அதிக ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ இது ஒரு போனஸ் கண்டென்ட் உங்களுக்கு உதவும் நம்பரை நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.